Welcome to Thilo Ari Creative. Leaf மெத்தடில் பார்க்க போகிற கிளாஸ் வந்து டே 3 பார்க்குறோம். நம்ம டே 3ல் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் லோடிங்கை வச்சு நம்ம லீஃப் ரெடி பண்ண போகிறோம். இந்த கிராஸ் லோடிங்கை வச்சு எப்படி லீஃப் ரெடி பண்ணலாம், இது எப்படி வந்து எம்போஸ்டர் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு 2 டைப்ஸில் சொல்லி கொடுக்க போகிறேன். கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் எந்த மெத்தடில் நம்ம லீஃப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த டயக்ராமில் டபுள் சைடு கலர் கொடுக்கலாம். ஒரு சைடு ஒரு கலரோ இன்னொரு சைடு ஒரு கலர் கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இது கிராஸ் லோடிங் மெத்தடில் பண்ண போகிறோம். நம்ம ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணி பண்ண போகிறது கிடையாது. ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, அந்த மெத்தடில் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லையா. அதனால் நான் இப்போ வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு நான் போடுறேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து பைப்பிங் த்ரெட்டு கொடுக்கல, அதே மாதிரி ஜர்தோசியும் கொடுக்கல. நான் உள்ளே வந்து எதுவுமே கொடுக்காம நான் வந்து உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன். அதை எப்படி கொடுத்துட்டு எப்படி போடுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் இதில் போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்படி லீஃபுக்கு எடுப்போமோ அதே மாதிரி ஒரு சைஸ்லேருந்து என்ன பண்ணிவிடுங்க, லீஃபுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே கொண்டு வந்து இங்கே செயின் போட்டுருங்க. இப்போது இதில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலேயும் லாக்கு கீழேயும் லாக் போடணும். இப்போ பாருங்கள், நான் மேலேயும் லாக் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், கிராஸ் லோடிங் மெத்தட் இல்லையா. இப்போது இந்த லைனில் கொண்டு வந்து இப்போது என்ன பண்ணுங்க, இந்த லைனில் ஸ்டிச்சை போடுங்க. அதே மாதிரி இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு செயினையும் இதுக்கு அவுட் சைடில் ஒரு செயினையும் அப்படி எடுக்க போகிறேன் லாக்குக்காக. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து உள் சைடு ஒரு செயினையும் லாக் வந்து எனக்கு வெளி சைடு வர மாதிரி அங்கேருந்து ஒரு செயினையும் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஜரி கொடுத்துக்கலாம். ஜரி கொடுத்துட்டு கூட நீங்கள் அதுக்கு உள் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இங்கே நான் உள்ள வெளியில் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். நான் வந்து இதுக்குள்ளே தெரியுதுங்களா, நான் இங்கே உள்ளே குத்திட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வெளி அவுட் சைடில் ஒரு செயின் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஜரியை கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது தெரியும். கிராஸ் லோடிங்கில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராஸ் லோடிங் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த மெத்தடில் எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், உள்ளே வெளியேன்னு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், லாக் போட்டு மேலேயும் லாக் போட்டு எடுக்கணும், கீழேயும் லாக் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி லாக் போட்டு நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. கிராஸ் லோடிங் மெத்தட்லேயே நீங்கள் லாக் போட்டு அந்த லீஃபை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. எடுக்கிறது இதே மாதிரி கிராஸாகவே எடுங்க, ஸ்ட்ரெயிட் எடுக்க வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி கிராஸாகவே எடுத்து போட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும்.
இப்போ பாருங்க, ஒரு சைடு என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கிராஸ் லோடிங் மெத்தடில் ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு சைடு லீஃபை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இந்த சைடு லீஃபை வந்து அதே மாதிரி மெத்தடில் நான் கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் அந்த லீஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், எம்போஸ்டர் த்ரெட்டோ பைப்பிங் த்ரெட்டோ அதை கொடுத்து பண்ணலாம். நான் இதே மெத்தடை நான் அடுத்த ஸ்டெப்பில் போடுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு வந்து டார்க் கலர் எடுத்துருக்கேன், இந்த சைடு வந்து நான் லைட் கலர் எடுக்கிறேன். இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், கிராஸ் கொண்டு வர போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு அகெயின் அதே மாதிரி கீழே கொண்டு வந்து ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சைட் கொண்டு போயிட்டு சைட்லேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு லாக் போட்டு அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம வந்து கிராஸ் லோடிங்கில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறனால இது வந்து நம்மளுக்கு அழகாகவும் இருக்கும். நம்ம வந்து அங்கே வந்து பட்டன் ஹோல் மெத்தடில் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடில் 2 பார்த்துருக்கோம் இல்லையா, இது தேர்டு ஒன்று கிராஸில் பார்க்குறோம். இது உங்களுக்கு எல்லா இமேஜையும் எல்லா லீஃபையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, எது அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களாகவே உங்களோட க்ரியேட்டிவை நீங்களாகவே நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சஸ் நல்லா வருது, அடுத்து இந்த ஸ்டிச்சஸ் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது உள்ள நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நல்லா காமிச்சிங்க அப்படின்னா உங்களாலேயும் நல்லா அழகாக போட முடியும். இப்போ பாருங்கள், நான் சில்க் த்ரெட்டில் டபுள் கலரில் 2 சைடுமே கிராஸ் லோடிங்கை வச்சு ஒரு லீஃபை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் இதை சுற்றி பீடு கொடுக்குறேன். அதே மாதிரி சென்டரில் பீடு வேணுன்றவங்க சென்டர்லேயும் நீங்கள் பீடு கொடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த லீஃபை வந்து நான் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். இப்போது நான் இந்த சைடு வந்து எம்போஸ்டர் த்ரெட்டு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்களும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு எம்போஸ்டர் த்ரெட்டை வச்சு போடும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக பஃப்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. மெயினாக நம்ம லோடிங்கில் பஃப்னஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் பஃப்னஸ் கிடைக்கும். நான் இங்கே வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து தான் பைப்பிங் த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பஃப்னஸாகவும் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். நான் வந்து இது ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆகிட்டோடனே இது மேலே நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு போட்டு காமிச்சோடனே நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து அதே மாதிரி பாதி லெவல்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு பஃப்னஸ் வந்து இங்கே மேலேருந்தே வேணும்னா நீங்கள் மேலேருந்தே பைப்பிங் த்ரெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீழேருந்தே பாதி மட்டும் போதும் அப்படின்றவங்க நீங்கள் அந்த மாதிரி பஃப்னஸ் வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட பைப்பிங் த்ரெட்டு கிடையாது, என்கிட்ட வந்து ஜரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஜரி த்ரெட்டையே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மேலேருந்து கீழே வரையுமே நீங்கள் நல்லா கொடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட ஜர்தோசி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜர்தோசியையும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எது கொடுத்துட்டு போட்டாலுமே உங்களுக்கு பஃப்னஸ் வந்து நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு உள்ள த்ரெட்டு எப்படி கொடுக்கறதுன்னு நான் அடுத்தடுத்த லீஃபில் வரும்போது ஒரு த்ரெட்டில் லீஃபு ஒரு த்ரெட்டில் வந்து ஜர்தோசி நான் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே இதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் அதில் ஒன்றுத்துலேயும் ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டை கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் த்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிராஸ் லோடிங் எடுக்கும் போது அப்படியே நீங்கள் என்ன வந்து இந்த பைப்பிங் த்ரெட் மேலே போட்டுக்கலாம். பைப்பிங் த்ரெட் மேலே ஜிக்ஸாக் போடணும் அப்படின்னா ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. இது எனக்கு இன்னும் ட்ரை ஆகலை, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஓகே. இப்போ எனக்கு ட்ரை ஆகாதனால நான் இப்படி தான் போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்து கிராஸாக என்ன பண்ணணும், எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் சரி இந்த வீடியோவை வந்து நான் ஷார்ட்டில் போட்டு காமிக்கிறேன், அதில் பாருங்கள். ஏன்னா இது ட்ரை ஆகலை, நீங்கள் இதே மெத்தடில் தான் அது மேலே போடுவீங்க. இந்த இமேஜை நான் அதில் போடுறேன், சின்ன கிளிப்பு மாதிரி போடுறேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரையுமே நான் கிராஸ் லோடிங்கை வச்சு லீஃப் ஸ்டிச்சை வந்து என் வீடியோவில் நான் போடலை, இதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.